கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துளசி, வெற்றி 2 பேரும் அந்த கார் ஆஃபீஸ் கம்பெனிக்காக போயிருக்காங்க. அங்க போகும்போது முதலாளிய பார்க்குறாங்க. இங்க எங்க அப்பா எதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அவர் ஏதேதோ பொய் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றிக்கு கோவம் வருது. கோவம் வந்ததும் அவரோட சரட்டை பிடிச்சு அடிக்கிறதுக்கு போறாங்க. அவர் சொல்றாரு, சத்தியமா சொல்றேன் சார். உங்க அப்பா ஒரு பண விஷயமா தான் வந்தாரு. அந்த பணத்தை நான் கொடுத்தேன். அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பணம் தான் கொஞ்சம் எங்களுக்குள்ள வாக்குவாதமா இருந்ததே தவிர, மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் வெற்றிக்கு சந்தேகமாகவே இருக்குது. எதனால் வந்தாங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சது நிச்சயமாக உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னால தான் எங்கள் மாமனார் செத்தாருன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், உன்னை உண்டலன்னு பண்ணிடுவேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்லன்னு மிரட்டிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து துளசியும் வெற்றியும் 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பா எதுக்காக இந்த கம்பெனிக்கு வந்திருப்பாங்க, இவர்கிட்ட கேட்டு பார்க்க வரைக்கும் பார்த்தாச்சு. அவர் மிரண்டு தான் பதில் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட ஏதோ மறைச்ச மாதிரி எதுவுமே தெரியலையே வெற்றி. என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சிவராமனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாங்க. வந்ததும் துளசி அடையாளம் பார்த்து, அம்மா துளசி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அங்கிள்ங்கிறாங்க. நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுமா. உங்கள் அப்பாவை இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பேசலான்னு கிட்ட போகும்போது அவன் வேறொரு இடத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்து பேச முடியாமல் போச்சுங்கிறாங்க. இது கேட்டதும் துளசிக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குது. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்களாங்கிறாங்க. அடா ஆமாம்மா, சிவராமன் எனக்கு அடையாளம் தெரியாதா என்ன, பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் நேரில் போய் பார்க்கலான்ட்டு போனேன். ஆனால் பேச முடியாமல் போச்சுமா. இப்படி சொல்லும்போது துளசிக்கும் வெற்றிக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அப்போ எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காரா அங்கிள், நீங்கள் எவ்வளோத்த பார்த்தேன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க பார்த்த இடத்தையே சொல்கிறாங்க. சரி அப்படியா, திரும்பவும் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கூப்பிட முடியுமான்னு துளசி கேட்குறாங்க. கண்டிப்பாக உன்னோட நம்பர் கொடுமா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பர் வாங்கிக்கிறாங்க. துளசி அவங்களோட நம்பரையும் வாங்கி பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி அங்கிள், நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருக்கிற இடத்த எனக்கு சொல்லுங்கன்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. அவரும் சரிம்மா நான் பார்த்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெற்றியும் துளசியும் நம்ப முடியாமல் இருக்காங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு தான் இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க துளசி. ஆமாம், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்கிறாங்க வெற்றி. துளசி, ஒருவேளை உங்கள் அப்பா உயிரோடு இருக்காருன்னா நிச்சயமாக அவர் எந்த இடத்துல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு நம்ம அங்கேருந்து கண்டுபிடிச்சா யார்கிட்டயெல்லாம் ஃபோனில் பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க வெற்றி. இது கேட்டு துளசி வெற்றி 2 பேரும் சிவராமனோட ஃபோன் நம்பர் வச்சு அங்கங்கே தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக யார்கிட்ட பேசுனாங்க, எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு தேடி பார்க்குறாங்க. அப்போது வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாரு துளசி, இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவராமன் அங்கிள் உயிரோடு தான் இருப்பார் போல இருக்குது. அதனால உங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்ம சமாதானப்படுத்த முடியலன்னா ரொம்ப சிரமமாயிடும். அதனால மாமாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நேரில் கூட்டிகிட்டு போய் அத்தை முன்னாடி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி. இதை கேட்ட துளசியும் ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்கிறாங்க. வெற்றி துளசி 2 பேருமே ஒரு ஃபோன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த நம்பரில் கடைசியாக யார்கிட்ட பேசுனாங்கன்னு கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்கவும், நான் ஈஸ்வரமூர்த்தியோட பையன்னு சொல்கிறாங்க வெற்றி. இதுக்கு முதல்ல அதெல்லாம் எனக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி யாருன்னு சொன்னதுக்கப்புறமா சரி சார், உங்களுக்காக நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. சார் இப்போ இந்த நம்பர் லைனில் இருக்குல்ல போல இருக்குதுங்கிறாங்க. ஆமாங்க, இந்த 3 நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசுனாங்க, யார் யார் இவங்க கிட்ட பேசுனாங்க, இவங்க யார்கிட்டயெல்லாம் பேசுனாங்கன்னு நீங்கள் அந்த நம்பர் செக் பண்ணி எனக்கு சொல்லணும்னு கேட்குறாங்க வெற்றி. சார் இந்த நம்பர் இப்போ ஆக்டிவில் இல்லை போல இருக்குதுங்கிறாங்க. ஆமாம் சார், 3 நாளைக்கு முன்னாடி யார்கிட்டயெல்லாம் பேசுனாங்கிற லிஸ்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதுங்கிறாங்க வெற்றி. அது கேட்டதும் ஒரு என்டரை தட்டுறாங்க. அப்போ ஒரு லிஸ்ட்டே வருது. லிஸ்ட்டை பார்க்குறாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக பேசினவங்க யாருன்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன சார், எனக்கு அதிக வேலை இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ண முடியாது, அதுலேயும் எங்கள் மேனேஜர் வந்தாருன்னா ரொம்ப திட்டுவார் சார். ஒரு சின்ன ஹெல்ப் தான், நீங்கள் கொடுக்குற இந்த நல்ல இன்ஃபர்மேஷன் மூலமாக எங்கள் மாமா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிய வரப்போகுது. அவர் இறந்துட்டு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு வெற்றியும் துளசியும் கேட்கறதுனால சரி சார், உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த லிஸ்ட்டை பூரா எடுத்து கொடுக்குறாங்க. அவன்கிட்ட யாரெல்லாம் பேசுனாங்கங்கிற அந்த ஃபோன் நம்பரில் இருக்கிற பேர், அட்ரஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ஃபோன் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு துளசி வெற்றி 2 பேரும் அங்கே போகிறாங்க. வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு தான் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. வெற்றியோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட வெற்றி துளசியை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்களோட அப்பா தான் இறந்துட்டாரு. இந்த இடத்துல தான் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஃபோனை துளசி எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் மாமனார் இறந்துட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் எங்கள் மாமனார் உயிரோடு இருக்கிற தகவல் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால நாங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் தேடி பார்க்கணும், நாங்களும் எங்கள் சைடில் தேடி பார்க்குறோன்னு சொல்கிறாங்க வெற்றி. துளசி அங்கே சல்லடை போட்டு சலிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் சிவராமன் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு. அப்போ அவர் யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பயந்து உட்காந்துருக்காரு. என் குடும்பத்தில் நான் நிம்மதியாக சம்பாரிச்சு என் குடும்பத்தை அழகாக சந்தோஷமாக நடத்திட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு யாருக்காகவோ எதுக்காகவோ இப்படி பயந்து ஒளிஞ்சு வாழ வேண்டியதாக போச்சு. கடவுளே, நான் இருக்கிறது தெரிஞ்சால் நிச்சயமாக என் உயிருக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் ஆபத்து வந்துடும். அதனால நான் தலைமறைவாக இருக்கிறதே நல்லதுன்னு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவராமன்
சிவராமனுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்துட்டு இருக்குது. சிவராமன் தேவையில்லாமல் யாரோ வந்ததுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கடவுளே, யாருக்கெல்லாமோ பயந்து இப்படி ஓடி ஓடி ஒளியும்படி ஆகிப்போச்சு. என் குடும்பத்தை பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நேரில் போய் பார்த்து அவங்கள எல்லாத்தையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருக்கேன். எனக்கு பின்னாடி இவ்வளவு எதிரிங்க முளைச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலையேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க சிவராமன். இங்கே பார்த்தா மகேஷ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி துளசிக்கிட்ட மகேஷ் கேட்குறாங்க, மாமா பற்றின தகவல் ஏதாவது கிடைச்சதாங்கிறாங்க. அப்போ வெற்றி ஏதோ சொல்ல வரும்போது துளசி அதை தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அதை மகேஷ் கவனிச்சிடுறாங்க. என்னங்க, ஏதாவது உண்மை தெரிஞ்சதா? அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களோன்னு கேட்குறாங்க மகேஷ். அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அப்பா எங்கே இருந்தாலும் நம்ம தேடி வந்தே தீருவாங்கன்னு சொல்கிறாங்க துளசி. இதை கேட்ட மகேஷ் கொஞ்சம் பயந்து நடுங்குறாங்க. எது, மாமா உயிரோடு தான் இருக்காரா? உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாச்சும் ஏதாவது தகவல் தெரிஞ்சதான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அப்படி ஒரு வேலை இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவையும் என் குடும்பத்தையும் பார்க்க வருவாங்க நான் சொல்கிறேங்கிறாங்க துளசி. இதை கேட்ட மகேஷ், அப்பாடா இவ்வளவுதானா? ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் காத்திருக்குறீங்களா? அவர் உயிரோடு இருக்க சான்ஸே கிடையாதே. அவர் தான் ரயிலில் அடிச்சா அப்படியே முட்டி மோடி சின்ன பின்னம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் உயிரோடு இருந்தாருன்னா நிச்சயமாக அது எனக்கு ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மகேஷ். துளசி, மாமா வேலை பார்த்த கம்பெனியில் விசாரிக்கிறதா சொன்னீங்களே, அப்படி அங்கே ஒரு வேலை போய் பார்த்தீங்களா? அவங்க என்னதான் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க மகேஷ். தோண்டி தோண்டி கேட்கும்போது அப்போ துளசியும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க. என்ன துளசி, அவங்க என்னதான் சொன்னாங்கன்னு லட்சுமி அம்மா ஓடி வந்து கேட்குறாங்க. அம்மா, அவங்க கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லலை. முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க சரியான பதிலும் சொல்லலை, தகவலும் கொடுக்கல. ஆனால் பணத்தை பற்றி பேசுனதா மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்பா அப்படியெல்லாம் பணம் கேட்கவும் மாட்டார், அவர் கொடுக்குறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப போய் அங்கே நிற்கவும் மாட்டார். அப்படிப்பட்ட நம்ம அப்பா மேலே ஒரு பழியை சொல்கிறாங்கன்னா அதை நான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நாங்கள் பேசி பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துளசி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வெற்றி, சரி அந்த உண்மையை இப்போதைக்கு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் மறைச்சிடுறாங்க. லட்சுமி சிவராமன் நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது துளசி போய் ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாருமா, நம்பிக்கையோடு இருமா, கண்டிப்பாக அப்பா எங்கே இருந்தாலும் நம்ம முன்னாடி வருவாங்க. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவரோட ஆத்மா நம்மளை தான் நினச்சிட்டு இருக்கோம், நீ கவலைப்படாதேங்கிறாங்க. துளசி, நீ என்ன சொல்கிற? உண்மையிலேயே அவர் நேரில் வருவாரான்னு கேட்குறாங்க லட்சுமி. ஆச்சரியமாக கேட்கும்போது துளசியும் நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட மகேஷ், இது நம்புறதா இல்லை நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஒன்றும் புரியலையே, எல்லாரும் நம்மளை குழப்புறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு மகேஷ் தலையை பிச்சுக்கணும் போல இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் டென்ஷனாக நின்றுட்டு இருக்கிறாரு. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே துளசியை விரைச்சு பார்க்குறாங்க. இந்த அம்மா சொல்கிறதும் உண்மையா இல்லை பொய்யா? நிஜமாலுமே சிவராமன் இருக்கிறாரா இல்லை மாமியாருக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்களா? ஒன்றும் புரியலையே. இருந்தால் நமக்கு பிரச்சனை, இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மகேஷ். ஆமாம் துளசி, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாரோன்னு என் மனசுக்கு தோணுது. ஆனால் அவர் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் என்கிட்ட பேச துடிக்கிற மாதிரியுமே என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க லட்சுமி. இதை கேட்ட வெற்றி சொல்கிறாங்க, இதை பாருங்கட்ட, மாமா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவரை நான் கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தியே தீருவேங்கிறாங்க. அப்படி ஒரு வேளை மாமாவை நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதை யாராவது தடுக்கணும்னு நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நான் மாமாவை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்த தான் போகிறேன், நீங்கள் மாமாவை பார்க்கத்தான் போகிறீங்கிறாங்க வெற்றி. என்கிட்ட ஒரு வேளை போட்டி போட்டு என்கிட்ட ஜெயிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் இருக்க வரைக்கும் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நல்லதே நடத்தி காட்டுவேங்கிறாங்க வெற்றி. இது எல்லாம் மதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மதியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சலி யோசிக்கிறாங்க, இவனுக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன சம்மந்தம்? எங்கள் அப்பாவை ஏன் இவன் கொண்டு இருப்பான்னு யோசிக்கிறாங்க. நிம்மதியை இழந்துட்டாரு. என்ன